எவன் ஒருத்தன் முருகனை மாங்கு மாங்குன்ட்டு நம்புறானோ, மாங்கு மாங்குன்னு கும்பிட்றானோ, அவனுக்கு எப்போவுமே தடைகளாக தான் இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே வேண்டாம். எப்பவும் அப்படி தான் இருக்கும். ஆனால் ஒரு போதும் முருகன் கைவிட மாட்டான். வேல் முருகா, முருக வேல். இதுதான் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு முருகன் துணை எப்பவும் இருக்கும். அதுக்குன்ட்டு உடனே நான் சொன்னவங்க தான் அப்படி இருக்கும், சொல்லாதவங்களுக்கு முருகன் இருக்க மாட்டானா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. முருகன் எங்கே இருப்பான், எதுலையும் இருப்பான். ஆண்டவன் இரும்பில் இருப்பான், துரும்பில் இருப்பான்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி முருகன் உங்களை சுற்றி இருந்துக்கிட்டே இருப்பான். என்றைக்கும் கைவிட மாட்டான். நீங்கள் எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் தைரியமாக முருகனை நம்பி கால் எடுத்து வைங்க. அதில் கஷ்டத்தை கொடுப்பான், ஆனால் நஷ்டத்தை கொடுக்க மாட்டான். மொதப்படி ஏறின உடனே 10வது படிக்கு போயிட முடியும்ட்டு நினச்சிங்கன்னா முருகன்ட்ட வராதிங்க. முருகன் பதில் படிலேருந்து மறுபடியும் கீழே அடிப்பள்ளி படிக்க தள்ளுவான். எப்படி அடிப்பதிக்கு தள்ளுவான். அதனால் மொதப்படி ஏறின உடனே முருகன் 10வது படி கொண்டு போக மாட்டான். அந்த கஷ்டம் ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அனுபவிக்கணும். அந்த ஒவ்வொன்றுலேயும் உங்களுக்கு முருகன் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் முருகன் இருப்பான். நம்ம ஒன்று சந்திக்கிறோமா, அதில் நம்ம நினைப்போம் முருகா ஏன்பா இந்த சோதனை அப்படின்ட்டு. முருகன் அங்கே இருக்கான். அப்படிதான். அதே சமயம் நம்ம வெற்றி பட்டோமா, அப்பவும் முருகா அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயும் முருகன் இருக்கான். அதனால் முருகன் எப்பவும் கைவிட மாட்டான். தைரியமாக முன்னெடுத்து காலம். நம்ம வெளிநாட்டில் இருப்போம், முருகன் ஊரில் இருப்பான். ஊரில் நம்ம குடும்பம் இருக்கும், எல்லாத்தையும் முருகன் பார்த்துப்பான். எல்லாத்தையும் முருகன் பார்த்துப்பான். ஓ முருகா. நம்ம சேனலுக்கு போனால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.